Taste the Daily. அண்மைச் செய்தி. கிருஷ்ணகிரியில் பள்ளி மாணவி ஆசிரியர்களால் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவத்தின் எதிரொலியாக சம்பந்தப்பட்ட அந்த அரசு நடுநிலைப் பள்ளிக்கு மாணவர்களை அனுப்பாமல் பெற்றோர்கள் புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். அதன் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் பிரபு இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். பிரபு, வணக்கம். விவரங்கள். சையத், கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அருகே அரசு நடுநிலைப் பள்ளியில் 8ஆம் வகுப்பு படித்து வந்த பள்ளி மாணவி அதே பள்ளியில் பணியாற்றிய காமுக ஆசிரியர்கள் சின்னசாமி, பிரகாஷ், ஆறுமுகம் உள்ளிட்டோரால் கழிவறையில் வைத்து கூட்டு பலாத்காரம் செய்யப்பட்ட வழக்கு தமிழகத்தில் மிகப்பெரிய அளவில் பேசப்பட்டு வருகிறது. இந்த நிலையில சம்பந்தப்பட்ட பள்ளி கடந்த 2 நாட்களா மூடப்பட்டிருந்தது. இன்று அந்த பள்ளி திறக்கப்படும் என மாவட்ட நிர்வாகமும் மாவட்ட கல்வித்துறையும் அறிவித்துள்ளதின் பேரில் இன்று காலை முதலே அந்த பள்ளிக்கு அதிக அளவில் காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். அதே போல பள்ளியினுடைய ஆசிரியர்கள், வட்டாட்சியர், குழந்தைகள் நல அலுவலர் மற்றும் கல்வி அலுவலர்கள் மாணவர்கள் வருகையை ஒட்டி காத்திருந்தனர். இந்த நிலையில் அந்த பகுதியை சேர்ந்த பள்ளியில் பயிலக்கூடிய மாணவர்களின் பெற்றோர்கள் தங்களது குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்பாமல் அந்த நடுநிலை பள்ளியை புறக்கணித்துள்ளனர். பள்ளிக்கு செல்லக்கூடிய இந்த மாணவ மாணவிகளுக்கான பாதுகாப்பு குறித்த தொடர்ந்து ஐயப்பாடுகள் நிலவுகிறது. இந்த பாலியல் வழக்கு சம்பந்தமாக இதுவரை தமிழக அரசோ மாவட்ட நிர்வாகமோ முழுமையான தெளிவான ஒரு தகவலை இதுவரை தெரிவிக்கவில்லை. இதனால் மிகுந்த கோபத்தில் உள்ள இப்பகுதி மக்கள், பெற்றோர்கள் தங்களது குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்புவதில்லை என்ற அந்த முடிவில் தீர்மானமாக உள்ளனர். இது சம்பந்தமாக அரசு அலுவலர்கள் அங்குள்ள பெற்றோர்களிடமும் ஊர் மக்களிடமும் பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர். மேலும் இது சம்பந்தமாக இன்று பிற்பகலுக்கு மேல் தனியாக ஒரு கூட்டம் ஒன்றை ஏற்பாடு செய்து அதன் பேரில் மீண்டும் பள்ளிகளை மாணவர்களை கொண்டு வருவதற்கான நடவடிக்கைகளில் அங்குள்ள அரசு அதிகாரிகள் ஈடுபட்டு வருகின்றனர். மாணவர்களை பள்ளிக்கு அனுப்புவதில் குறிப்பாக பாதுகாப்பு குறித்த சந்தேகம் நிலவுகிறது என்பதுதான் இப்பகுதியில் உள்ள மக்களின் பிரதான எதிர்பார்ப்பாக உள்ளது. சையத், விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பிரபு.